சரி பாருங்க. ஒரு நடுத்தர வயசு ஸ்கூல் டீச்சர் இருக்காரு, ரெய்னர்னு பேர். அவரு மனைவி அங்கேயே வேலை பண்றாங்க. சந்தோஷமா அமைதியா லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வீக் வந்துருச்சு. ரெய்னர் அனார்கி பத்தி அவருக்கு நல்லா தெரியும்னு அதுக்குத்தான் கிளாஸ் எடுக்கணும்னு காத்திருந்தாரு. ஆனா அவரு கொஞ்சம் லேட்டா ப்ராஜெக்ட் பிளான் கொடுத்ததால அந்த சப்ஜெக்ட் வேற யாரோ கிடைச்சிருச்சு. அடடா, இப்படி ஒரு அவமானமா? உடனே ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி, சார் எனக்கு தான் கொடுங்க, அனார்கி பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா சாரிங்கண்ணா, இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த அனார்கி கிளாஸ் எடுக்கிற டீச்சர் கிட்ட போய் ப்ளீஸ் சப்ஜெக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா ன்னு கேட்கிறாரு. ஆனா அவரு ரொம்ப கண்டிப்பா மறுத்துட்டாங்க. சரி, ரெய்னர் என்ன பண்ணினாரு தெரியுமா? சாரி, அவருக்கு அது கெட்டாச்சு. அவருக்கு எதிர் சப்ஜெக்ட், அதாவது ஆட்டோகிராசி கிடைச்சிருச்சு. அவருக்கு ப்ராஜெக்ட் வீக்னா ரொம்ப உற்சாகம். ஆனா மாணவர்களோ சும்மா கிளப்புகளில் சுத்திட்டு ப்ராஜெக்ட் சப்ஜெக்ட் ரெண்டமாக தேர்ந்தெடுத்துட்டு சும்மா இருக்காங்க, சோம்பேறித்தனமா இருக்காங்க. இறுதியா திங்கட்கிழமை வந்துடுச்சு. ரெய்னர் அவருடைய ஆட்டோகிராசி கிளாஸை வரவேற்கிறாரு. அட போங்கடா, எத்தனையோ மாணவர்கள் இவன் இடத்துல இருந்தா இந்த பாடத்தையே தேர்ந்தெடுக்க மாட்டான்னு சொல்லிடுவான். ஆனா பாசத்தோட பாடம் சொல்ல போறானாம். முதல் கேள்வி, ஆட்டோகிராசி என்னன்னு கேட்டாரு. ஆச்சரியமா, பெரும்பாலானவங்களுக்கு தெரியலையாம். சரி, ரொம்ப லேசுவா விளக்கி சொல்றாரு. கிரேக்க மொழியிலிருந்து வந்ததுன்னு தன்னைத்தானே ஆளுறதுன்னு அர்த்தம்னு சொல்றாரு. ஆட்டோகிராசில ஆளுநருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும். சட்டத்தையே எப்படி வேணும்னாலும் மாத்திக்கலாம். அதுதான் டிக்டேட்டர்ஷிப். பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த பாடத்துல ரொம்ப அலுப்புன்னு தோணுச்சாம். ஜெர்மனில இனி டிக்டேட்டர்ஷிப் வராதுன்னு நம்புறாங்களாம். ஆனா இந்த வாரத்துக்குள்ள அவங்க கருத்தை மாத்திடுவேன்னு ரெய்னர் சொல்றாரு. 10 நிமிஷம் பிரேக். மாணவர்கள் திரும்பி வந்தா சீட் அரேஞ்ச்மெண்ட் மாறி இருக்கு. அப்புறம் ஆட்டோகிராட்டிக் சிஸ்டத்துக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டாரு. ஒவ்வொருத்தரும் வேற வேற சொல்றாங்க. அனைத்தையும் ரெய்னர் சிறப்பா பாராட்டினாரு. சின்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்னு சொன்னாரு. கிளாஸ்லேயே ஆட்டோகிராட்டிக் சிஸ்டம் உருவாக்க போறாங்க. எல்லா டிக்டேட்டர்ஷிப்பும் ஒரு லீடரை வச்சு தான் நடக்கும். அதனால லீடரை ரெய்னர் தேர்ந்தெடுக்க போறாரு. பெரும்பாலான மாணவர்கள் ரெர் தலைவனா இருக்கட்டும்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவன் தலைவன் இல்லையா, அவனுக்கு மரியாதைன்னா இப்பதான் முடியும். சரி, இனிமேல் எல்லாரும் அவனை மிஸ்டர் வாங்கர்னு தான் கூப்பிடணும். அது மட்டும் இல்ல, யாரும் அனுமதி இல்லாம பேசக்கூடாது. கை உயர்த்திட்டு நின்னுட்டு தான் பேசணும். இது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு மாணவர்கள் சொன்னாங்க. ஆனா ரெர் அற்புதமா விளக்கினாரு. நின்னு பேசினா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், பாடத்துல கவனம் அதிகமா இருக்கும்னு. சரியானா உட்கார்ந்து நேரா முதுகு வச்சு ஆழ்ந்த மூச்சு விடுன்னும் சொன்னாரு. ஒரு லட்சுமி ஸ்டூடெண்ட் கேவின்னு ஒருத்தன் இது கொஞ்சம் விசித்திரமா இருக்குன்னு நினைச்சு செய்ய மறுத்தான். அப்புறம் என்னன்னா அவன் கிளாஸ்ல இருந்து போயிட்டான். அவன் கூட இருந்த செனான், பாம்பர்னு 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டான். ஆனா பாம்பர் மார்க்ஸ் குறைவா இருந்ததால திரும்பி வந்துட்டான். செனானும் கூட. ரெய்னர் அடுத்த பாடத்துக்கு போனாரு. ஒரு சர்வாதிகார அரசுக்கு எந்த சமூக சூழல்கள் உதவி செய்யும்னு கேட்டாரு. லிசாவுக்கு பதில் சொல்லணும்னு ஆசை, சரியான வார்த்தைகள் தேர்ந்தெடுக்க முடியல. ரெய்னர் அவளுக்கு ஆழ்ந்த மூச்சு விட சொன்னாரு. சிறுமையா சுருக்கமா பதில் சொல்ல சொன்னாரு. அப்பதான் சரியா பதில் சொன்னா. லிசாக்கு நிறைய தன்னம்பிக்கை வந்தது. அடேங்கப்பா, ஒரு பயந்தாளி பையன் டிம்னு ஒரு பயிற்சி போச்சுன்னு பையன் கூட அந்த பாடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரெய்னர் அவனுக்கு பிடிச்ச டீச்சரா மாறிட்டாரு. அப்புறம் மாணவர்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ரெய்னர் சந்தோஷமா இருக்கானான்னு பார்த்து ரெய்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரெய்னர் பாடம் சும்மா வெறுப்பா இருந்தாலும் அவருக்கு பாடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தா ரெய்னருக்கு நம்ப முடியல. அவரோட வார்த்தைகள் ஒவ்வொரு மாணவனையும் வெவ்வேறா பாதிச்சது. சிலர் மறந்துட்டாங்க, சிலர் நல்லா யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா டிம் ரொம்ப பாதிக்கப்பட்டான். அவன் முழு நாளும் ரெய்னர் எவ்வளவு அருமையானவர்னு சொல்லிக்கொண்டே இருந்தான். கரோல்னு ஒரு சாணக்கியமான மாணவி வீட்ல கட்டுப்பாட்டு பாடம் பத்தி சொன்னா. ஆனா அவங்க அப்பா அம்மா ரொம்ப கூலானவங்க. கரோல் எப்படி வேணும்னாலும் வாழலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா கரோல் உள்ளுக்குள்ள அதுக்கு எதிரா இருந்தா. அவ தன் குடும்பத்திலிருந்து சிறிது நேரம் ஓடி போக நினைச்சா. ட்ரிப் போக முடிவு பண்ணிட்டா. அவள் தன் பாய் ஃப்ரெண்ட் மார்க்கோ கிட்ட சொன்னா. ஆனா அவனுக்கு அதுல ரொம்ப உடன்பாடு இல்லாம போயிட்டான். அவன் ஸ்கூல் வாட்டர் போலோ டீம்ல பிராக்டிஸ் பண்ண போனான். மார்க்கோக்கு இன்னைக்கு நல்லா இல்ல. அவன் கரோலோட உறவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தான். கரோல் எப்பவுமே அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் முடிவு பண்ணுவா. மார்க்கோ கேக்குறான். இருந்தாலும் ரெய்னர் ராத்திரி முழுசும் புதுசா குழந்தைங்களை சிரிக்க வைக்கிற டியாஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலை கிளாஸ்ல நுழைஞ்ச உடனே லேசா உடற்பயிற்சி பண்ண சொன்னாரு. அப்புறம் ஒரே சமயத்துல காலை மிதிக்க கத்து கொடுத்தாரு. ஒத்திசைவு நல்லா வந்ததும் சத்தம் வெடிச்சு போச்சு. இதுல ஒற்றுமையோட பலத்தை கத்துக்க முடியும்னு சொன்னாரு. அப்புறம் சின்ன கேலி பண்ணி நம்ம எதிரிகள் அனார்கி கிளாஸ் கீழே இருக்கிறாங்கன்னு சொன்னாரு.
அது கேட்டவுடனே குழந்தைங்க கால மிதிச்ச சத்தம் இன்னும் அதிகமாச்சு. பயிற்சி முடிஞ்சதும் இன்னொரு முறை சீட் அரேஞ்ச்மெண்ட் மாத்தினாரு. குறைஞ்ச மார்க் வாங்குற குழந்தைங்க கூட நல்லா படிக்கிற குழந்தைங்க உட்கார வைச்சாரு. ஒரு பையன் சின்ன குழந்தைங்க புண்பட மாட்டாங்களான்னு கேட்டான். ரைனர் சிரிச்சிட்டு எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துல சூப்பரா இருப்பாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. சத்தம் கேட்டு ஹெட்மாஸ்டர் வர சில குழந்தைங்க ரைனர் கிளாஸுக்கு மாறணும்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. ஹெட்மாஸ்டர் ரைனர் குழந்தைங்க கவனத்தை எப்படி ஈர்க்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு போக சொல்லிட்டாரு. ரைனர் சிரிச்சிட்டு பாடம் சொல்லிக்கிட்டு ஒற்றுமை எப்படி வளர்க்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, ராணுவம், ஜங்க் ஃபுட் கடைன்னு எல்லாத்திலையும் யூனிஃபார்ம் இருக்குல்ல. அது மாதிரி ப்ராஜெக்ட் வீக்கிற்கும் யூனிஃபார்ம். பெரிய செலவு இல்ல, நீல ஜீன்ஸ், வெள்ளை சட்டை போதும். ஒருத்தன் அலறுறான், எனக்கு வெள்ளை சட்டை இல்ல, பணம் இல்லன்னு. அப்போ ஏன்ஸ்னு ஒரு நல்ல பையன், எனக்கு ஒரு ஸ்பேர் சட்டை இருக்கு, வாங்கிக்கோன்னு சொல்றான். ஆனா உண்மையில அவன்கிட்டே சட்டை இல்ல. ரகசியமா 2 சட்டை வாங்குறான். லிசா பார்த்துட்டு அடேங்கப்பா இவன் எவ்வளவு பெரிய மனசுன்னு அதிசயிக்கிறா. ஆனா டிம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவன் அத்தனை பிராண்டட் உடைகளையும் எரிச்சு போடுறான். ரெய்னர் பிராண்ட் எதிரா சொன்னதால அடுத்த நாள் காரா ஒழிய எல்லாரும் ஒரே உடை. அவளுக்கு வெள்ளை நல்லா இல்லன்னு சொல்றா. புது மாணவர்கள் கூட்டமா வருவாங்க. ரெய்னர் சந்தோஷத்தால உச்சி மோதுறாரு. இவங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு முடிவு பண்றாரு. எல்லாரும் பேர் சொல்றாங்க. ரெய்னர் பலகையில எழுதுறாரு. ஓட்டு போடுறாங்க. தி வேவ்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப ரெய்னர் எல்லாரையும் சரி இந்த அணியில பங்களிக்கிறதுக்கு ஒரு மாணவனை லோகோ டிசைன் பண்ண சொல்றான். இன்னொருத்தன் சமூக வலைத்தளங்களை உருவாக்க தன்னார்வமா முன்வருகிறான். அடேங்கப்பா எல்லாரும் ஒரே உற்சாகம். புதுசா நிறைய டியாஸ் பறக்குது. அப்படி ஒரு அணிப்பாசம் வளர்ந்துருச்சுன்னே அவங்களுக்கு தெரியலையே. அன்னிக்கு மாலை டிம் திறக்கடிக்கிற மாணவர்கள் கும்பலால திண்டாடுகிறான். ஆனா அவன் வெள்ளை சட்டை தொலைவிலிருந்தே கண்ணுல படிச்சு. சின்னம் மற்றும் பும்பர் அவனை காப்பாத்த ஓடி வந்தாங்க. ரைனர் கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த குழு சூப்பரா போகுது. ஆனா காரோ டிரெஸ் கோட் போட மறுத்ததால அவளை யாரும் பார்க்கிற மாதிரியே இல்ல. மார்க்கோவும் அவள் அடாவடியான நடவடிக்கையால சலிச்சு போய் அவள் இந்த அணியில சேர்ந்து விளையாட ஆசைப்படுகிறான். காரோ ஒதுங்கி நிற்கிறா. பள்ளிக்கூட நாடகத்திலிருந்தும் வெளியேற்றப்படுகிறாள். இந்த அலை பள்ளிக்கூடத்திற்கு வெளியேயும் வளர்ந்து வருகிறது. செனன் கெவினை மறுபடியும் சேர வைக்கிறான். வேற மாணவர்களையும் காரோவின் இளைய சகோதரனையும் கூட சேர்க்க சொல்கிறான். லிசா காரோவை சந்தித்து நாடகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட விஷயத்தை சொல்கிறாள். மார்க்கோவின் கருத்தை மதிக்க சொல்லி அவளை எச்சரிக்கிறாள். இல்லன்னா மார்க்கோவையும் எழுந்துடுவேன்னு சொல்றா. காரோவுக்கு அது பிடிக்கல. மார்க்கோ அவங்க 2 பேர்லயும் உறவு பத்தி பேசிட்டு இருந்தாங்க. லிசா மேல காரோ ரொம்ப கோவப்பட்டா. பாவம் லிசா, எப்பவும் காரோ தான் லைம் லைட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுலயும் லிசா சகிக்க முடியாம அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு. அந்த இரவுலையே ரைனர் அவங்க வீட்டுல மாணவர்கள் அந்த அலை பத்தி எவ்வளவு முயற்சி பண்றாங்கன்னு அவங்க வீட்டுல சொன்னாரு. ஆனா அன்கிக்கு அது ரொம்ப பிடிக்கல. ரைனர் இதுல ரொம்ப ஓவரா போறாருன்னும் எதிர்காலத்துல கெட்ட விளைவு வரலாம்னும் அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சரிதான், குழந்தைகள் அந்த அலையில ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. நடு இரவில எல்லாத்தையும் அவங்க லோகோ எல்லா இடத்திலையும் வண்ணம் புண்ணாக்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் காரையே விடல. ஒரு புது பிரபலமான கட்டிடத்திலையும் வண்ணம் புண்ணாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது ரொம்ப உயரமா இருந்துச்சு. டிம் அதுக்கு வாலண்டியரா ஏறினாரு. போலீஸ் வந்தத உடனே மத்த மாணவர்கள் ஓடிட்டாங்க. ஆனா டிம் அங்கேயே நின்னு அவங்க லோகோ வண்ணம் புண்ணாக்கினாரு. மறுநாள் காலையில மாணவர்கள் அவங்க குரூப் ரெப்ரசன்ட் பண்ண ஒரு ஸ்பெஷல் சல்யூட் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ரைனருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரோ இன்னும் அதிகமா கடுப்பா ஆயிட்டா. இதை நிறுத்தணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா மாணவர்கள் யூனிஃபார்ம் போடாமலும் சல்யூட் போடாமலும் கிளாஸ்ல உள்ள வரல. காரோ ரைனர் கிட்ட போய் நல்லா யோசிச்சு பாருன்னு கேட்டாங்க. ரைனர் எதுவும் பார்க்கல. சாரிக்கு பெரிய ஆபத்து, பாடம் பிடிக்கலன்னா மாத்திக்கொன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ரைனர் டீச்சர் ரூம் போனா எல்லா டீச்சரும் அன்கி கூட ஒதுங்கி நின்னுட்டாங்க. அவரு பிரின்சிபால் கிட்ட போய் என்னோட கல்வி லட்சியம் இதுன்னு சொல்றாரு. ஆனா பிரின்சிபால் சந்தோஷமா இருக்காங்க. மாணவர்களுக்குள்ள நல்ல பாண்டம் ஏற்பட்டிருக்கு, ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. வேற டீச்சர்களை பத்தி பேசாதீங்க, அவங்க சீனம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. காரோ சும்மா இருக்க மாட்டாங்க. ஸ்கூல் நியூஸ் பேப்பர் டீம் கிட்ட மாணவர்களோட இமெயில் லிஸ்ட் வாங்க போறாங்க. எல்லாருக்கும் இமெயில் அனுப்பி அந்த வேவ் எதிர்க்க சொல்ல போறாங்க. அந்த நைட் டிம் சும்மா திரியும்போது ஒரு கும்பல் கிட்ட போய் நின்னுட்டாங்க. மாணவர்கள் அந்த கும்பலோட கலைப்படைப்புகளை மேல வேவ் லோகோ வந்து வண்ணம் போட்டிருக்காங்க. அதுல கும்பல் கடுப்பா ஆகி சண்டை போட்டுட்டாங்க. சட்டன்னு டிம் துப்பாக்கி காமிச்சிட்டாரு. கும்பல் பயந்து ஓடிப்போச்சு. மாணவர்கள் டிம் கிட்ட துப்பாக்கி என்னன்னு கேக்குறாங்க. டிம் சிரிச்சு ஃபேக் துப்பாக்கின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காரோ ஃப்ரெண்டு கிட்ட வேவ் எப்படி நிறுத்துறதுன்னு பேசிட்டு இருந்தா மார்க்கோ வந்து காரோவை சந்திக்க அழைக்கிறாரு. ஏரியோரத்துல நடக்கிற பார்ட்டிக்கு போக சொன்னா அலைகள் பயங்கரமா ஆகிட்டதால சேரமாட்டேன்னு கடுமையா மறுத்தா அவ.
நடக்கிற அராஜகத்தை பத்தி ஆன்லைன்ல போட்ட பதிவுகளையும் காமிச்சா. அதை கேட்டு மார்க்கோ கடுப்பாயிட்டான். காரோ அதிகமா ரியாக்ட் பண்றாளான்னு நினைச்சான். அவனுக்கு அந்த அலை ரொம்ப முக்கியம். அவனுக்கு சப்போர்ட்டிவ் ஃபேமிலியே இல்ல. இதையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டான். காரோ மறுபடியும் தனியா இருக்கிறா. ஆனா விஷயங்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சிறப்பா டிம். அவன் ரெய்னரோட வீட்டுக்கு திடீர்னு வந்து பாடி கர்ட் ஆக இருக்கிறேன்னு சொல்றான். போயிடுன்னு ரெய்னர் சொன்னா எனக்கு ஃபேமிலி அன்பு இல்லைன்னு டிம் சொன்னான். ரெய்னர் இல்லாத குடும்பத்துல அவனுக்கு இரக்கம் வந்து டின்னருக்கு சாப்பிட அனுமதிச்சான். அந்த இரவு காரோ செய்தித்தாள் கிளப் அறையில அவளோட கட்டுரையை இமெயில் பண்ண முயற்சி பண்ணா. ஆனா எரர் வந்துகிட்டே இருக்கு. பிளான் மாத்தி கட்டுரையை பிரிண்ட் எடுத்து ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் வீசி எரிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டா. அதே நேரம் மாணவர்கள் ஏரியோரத்துல பார்ட்டி பண்றாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லிசா மாறு மீது காதல் வெடிகுண்டு வீசி அவனுக்கு காரோவை விட நல்லது கிடைக்கணும்னு அவள் சொன்னா. அந்த ரொமான்டிக் நிமிஷம் சீனன் வந்து கெடுத்துட்டான். அவன் எல்லாரையும் பள்ளிக்கூட ஃபைனல் மேட்சுக்கு அழைச்சான். ரெர் கோச் இல்லையா, வேவ் டீம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவன் கூட்டம் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னான். ஆனால் எல்லாரும் டிரெஸ் கோட் ஃபாலோ பண்ணணும். அடுத்த காலையில ரெர் அவன் ரூம்ல இருந்து வெளியே வந்தா டிம் உட்கார்ந்து இருந்தான். அந்த வித்தியாசமான பையன் அங்கேயே ராத்திரி புள்ளி போட்டு உட்கார்ந்து இருந்தான். ரெய்னர் அவனை முதிர்ச்சியா இருங்கன்னு சொல்லிட்டு பள்ளிக்கு போனாங்க. வேவ் டீம் ஃபிளையர்ஸ் கிடைச்சிருச்சு. காரோ தான் பின்னாடி இருக்கா என்று அவங்களுக்கு தெரியும். உடனே மாறு காரோ கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஆட்டோகிராசி கிளாஸுக்கு போனாங்க. ரெர் ரொம்ப கடுப்பா இருந்தான். நகரம் முழுக்க அவங்க லோகோ ஓவியம் வரைஞ்சிருந்து நியூஸ் பார்த்துட்டு எல்லை மீறினதற்காக மாணவர்களை அவன் கடுமையா திட்டினான். இந்த வார ப்ராஜெக்ட்ல என்ன கத்துக்கிட்டீங்கன்னு எழுதி கொடுங்கன்னு சொன்னான். கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாரும் மார்ச் பார்க்க பூல் பக்கம் போனாங்க. கே கூட வந்தா. ஆனா என்ட்ரன்ஸ் பிளாக் ஆயிடுச்சு. வேவ் டி ஷர்ட் போட்டு தான் உள்ள போகணும். கோரா மறுத்தா. பின் பக்கவாசல் வழியா கடந்து போனா. ஒரு கல்லை எரிஞ்சா மாதிரி. அவள் விளம்பர பத்திரம். ஒரு சண்டை. ஆட்டமே நிறுத்தப்பட்டது. ரெய்னர் தான் எல்லா தப்புக்கும் காரணம்னு சொல்றாங்க. அவரு மனைவி ஆங் கூட சகிக்க முடியாம போட்டா. எவ்வளவு தூரம் போனாருன்னு சொல்லி கடுப்பா இருக்கு. ரெய்னர் ஆங்கிட்ட கத்தினாரு. ஆங் சாமான்களை எடுத்து வீட்டை விட்டு போயிட்டா. இந்த நேரத்துல மார்க்கோ காரோ கிட்ட போய் பேசினாரு. ஆனால் காரோ அந்த அலை வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா. மார்க்கோ கோபமடைந்து காரோவை அடிச்சுட்டாரு. உடனே குற்ற உணர்வு. ரெய்னரோட வீட்டுக்கு ஓடினாரு. இந்த அலை அவங்களை கொடூரவாதிகளா மாத்திக்கிட்டு இருக்குன்னு நிறுத்துங்கன்னு கெஞ்சினாரு. ரெய்னர் சம்மதிச்சு ஒரு கூட்டம் கூட்டினாரு. அந்த அலையில இருக்கிற எல்லாருமே ஆடியோட்டோரியத்துல கூடிட்டாங்க. கதவுகளை பூட்டிட்டாங்க. ரெய்னர் அவங்க கருத்துக்களை படிச்சாரு. எல்லாருமே அந்த அலை அவங்களை சமமா மாத்தி வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்ததுன்னு எழுதினாங்க. அப்புறம் ரெய்னர் அறிவிச்சாரு, யாராலுமே இந்த அலையை நிறுத்த முடியாதுன்னு. ஜெர்மனியையே நம்ம கைப்பற்றுவோம்னு கூறினாரு. இதை கேட்டு மார்க்கோ எதிர்ப்பு தெரிவிக்க எழுந்தாரு. ரெய்னர் அவரை ஒரு புரட்சி விரோதியா சொல்லிட்டாரு. அவரை மேடையில கொண்டு வர சொல்லி மாணவர்களை தண்டனை தீர்மானிக்க சொன்னாரு. எல்லாருமே கூச்சலிட்டாங்க. ரெய்னர் சொன்னாரு,